என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? மிளகு, சீரகம், பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, வெந்தயம் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு சிலதும் தாளிக்கிறதுக்கு சிலதும். இப்போ என்னென்ன வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? பெருங்காயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயனாலும் சரி, தூள் பெருங்காயம் நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சீரகமும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வேணும், அதனால கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிட்டேன், ஏன்னா எள்ளு வாசனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருப்பு எள்ளு போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். நான் வெள்ளை எள்ளு தான் இருந்தது, அதனால் வெள்ளை எள்ளு போட்டேன். தனியா முழுசா இல்லைங்க, ஆல்ரெடி பொடி பண்ணது தான் இருந்தது. நான் வீட்டில் தான் பொடி பண்ணுவேன் தனியா, அதனால் வீட்டில் பொடி பண்ண தனியா பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். என்னென்னு திரும்ப சொல்லட்டுமா? கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு, பெருங்காயம், தனியா இதெல்லாமே எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய், நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, வெந்தயம், அப்புறம் புளிக்காய்ச்சல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். எப்பவுமே கடுகு போடுறத விட கடலைப்பருப்பை போட்டுட்டு கடுகு போட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த டைமில் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். நல்லா இவனோட காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சாச்சு. இதுலேயே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பும் கல்லுப்பு கூட கொஞ்சமே சேர்த்துருக்கேன், ஏன்னா ரைஸ்ன்றதுனால. இப்போ இதுவானோன்னா கரைச்சி வச்சோம் இல்லையா புளி தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். நான் எலுமிச்சை அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் கட்டியாக. இப்போ இது நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கட்டியாகட்டும். அப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தா கொதிச்சு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சூப்பராக கட்டியாக நல்லாவே வந்துருச்சு. இந்த டைமில் சேர்த்தோம்னா பொடி வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். முன்னாடியே சேர்த்தோம்னா குழம்பு மாதிரி ஆயிரும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கொஞ்சம் கொதிச்சு மேலே எண்ணெய் வரட்டும். நம்ம வந்து ரொம்ப இல்லை, லைட்டாக கொதிச்சா போதும். 2 நிமிஷம் மூடி வைங்க, அந்த மசாலா வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு கிண்ட வேண்டியது தான். சூப்பராக நல்லா வீடே மணக்குது. இது வந்து கோயில் புளிசாத ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த டைமில் சாதம் வடித்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா உதிராக கொட்டி ஆற வச்சிடலாம். நான் சாதம் வந்து கொதிக்கும் போதே அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்தேன், உதிராக வரணுன்றதுக்காக, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. ஒரு பெரிய தட்டில் கொட்டி சாதத்தை ஆற வச்சுட்டேன். இப்போ எப்போவுமே நம்ம சாதம் எதுலையாவது கிண்ட போகிறோம்னா எல்லாத்தையும் அப்படியே பொடிக்கின்றத விட கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில நேரம் எப்போவும் சாதம் அதிகமாக போடுறோம், மசாலா பத்தாது. சில நேரம் சாதம் வந்து கம்மியாக போடுறோம், மசாலா அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே சாதம் எதாவது கிண்ட போகிறோம்னா கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம கிண்டலாம். எங்களுக்கும் மத்தியானம் கொஞ்சம் வச்சுக்கலான்னு கூட கொஞ்சம் சேர்த்தே தான் கிண்டினேன். இப்போ இதை நல்லா அரிசி சாதம் உடையாமல் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். புளிசாதம் பொறுத்த மட்டும் கொஞ்சம் உதிராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ் புளிசாதம் எல்லாமே. இப்போ வந்து இது அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து வாழைக்காய் வறுவல்